வாமா சேர்ந்து ஜோடியா வாங்க. இப்படி நில்லுங்க. இரு சம்பந்தி, இத நாம கையில வச்சு கூடாது, பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும். இந்தாமா. யாராவது காசு போடுங்க. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி. நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முதல்ல வருது, நான் தான் காசு போடணும். அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல்ல அடி எடுத்து வைக்க போறா. நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் மாயவரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, மாயவரமோ கும்பகோணமோ ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க நான் தான் போடணும். என்ன மன்னிச்சு, யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசல் வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களேன். போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் நடத்திருக்கீங்க. இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்தை உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில்ல தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே. நீங்க போடுறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. சொன்ன கிழங்கு நீங்க போடுறதா முறை. அதான் முறை. நீங்க போடுறீங்க. நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. நீங்க இதுதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா போ. நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கணும். வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போணும், அதான் முறை. இத பாருங்க, நான் சொல்றது என்ன, இதெல்லாம் ஏன்டா போட்டு தள்ளிப்படா. நீங்க ஆரத்தி விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்கிற மரியாதை நீங்க நான் தான் உங்களுக்கு மரியாதை. மரியாதை நான் தான் மரியாதை. ஒண்ணு மாப்பிள்ள உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடுப்பா. ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும், உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து. என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெத்து என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நில்லுங்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. லோகங்கள் எடுப்போம். அண்ணே, என்னடா இந்த கம்பெனில படம் எடுக்கிறீங்க? இதுல பிலிமே இல்லையா? நான் இப்பதான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, அண்ணே அடிக்காதீங்க. அம்மா, அண்ணே அடிக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். யோ, டாக்ஸி எங்க சம்பந்தியா, காசு கொடுக்க பாருங்க. டேய், அந்த லெட்டர் உன் பொண்டாட்டி குடுறா. ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? அங்க பார்த்து கொடு. அண்ணே, அந்த லட்டு எடுத்து அண்ணன் கொடுங்க. எடுங்க, நான் ரொம்ப கோக்கறேன். எடுங்க. கொடுங்க. ஐயோ அண்ணே, இதுல கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதுல? சம்பந்தி, சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்துடுறா. லட்சுமி, சம்பந்திக்கு வெத்தலை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, துண்டு இங்க இருக்கு. உமா, சாப்பிட வரையாமா? சம்பந்தி, நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ, நான் கட்டி சம்பந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு,
அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா இந்த அருக்கு மாயவரம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம். நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸ பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும். உங்க பொண்ணுங்க வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சான், வெளியூருக்கு போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல. நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேர்னா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா. அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறிய. அதை போட்டு ஏன் முடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் தள்ளிக்க. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோன்னு அலையிற? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். அடுத்தவன் தூக்கு. இந்த கஞ்சி என்னடா எந்திரிச்சிட்டேன்? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற? நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா? ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ,
ஐயோ கூட்டமா இருக்கு. ஐயோ, அடாடாடாடா. சம்பந்தி, ஆ? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானோ சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா சட்டிட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாதி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட. போதும், போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட. கையும் மனசும் மறத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி. சம்பந்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பாத்து. என்ன அன்பு, என்னதே? தும்பப்பூன்னு. ம். மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சார்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா. ஏன் கிளாஸ் நின்ன? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? நானும் வயசுக்கு வந்து பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானே இப்ப செய்யறேன். இதுல என்னையா நான் உன்னை லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? பாராடுவேன். முடியலன்னா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க? நானே என் கை விரையில வாயில விட்டுட்டு இப்படியே வாங்கி எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பள தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவியா? அதுக்கும் நான் மசையலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன். அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி. பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட. பாரு, தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய், கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறாது.
பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்மந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமா. அடி போட்டேன். சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கேன்டா, வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய், நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதானே பார்த்தேன். வீட்டை வித்துருவாரு. என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவுல 70 வயசு கிழவனுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கான். இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்போ? 70 வயசு கிழவனுக்கே ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம். நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே. என்ன போட்டு குழப்பாத. இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்டை குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்டை குழந்தையா? எந்த ரெட்டை குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளையம்மாவை எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? சனியனே, பீட கருத்துறோம். ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு ஜாமுன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ சனியன் ஆயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன். ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை, ரச வடை. அது ஊசி போன ரச வடை, நூல் நூலா வர ரச வடை. சம்பந்தியம்மா, இப்பதான் நீங்க மனசை தளர விடாம இருக்கணும். நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும். இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளரவிக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும். அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு, இல்லன்னா வெள்ளையம்மானுக்கு தான். அப்பனே கும்பேஸ்வரா, லட்சுமி, என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? பைத்தியம் பிடிக்கலைங்க, புத்தி வந்துடுச்சு. பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உங்களை விட மாட்டேன். கையெடு. இந்த அழகு, இந்த இளமை, இந்த யவ்வனம், என்னது யவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான். இது பெட்ரூம் இல்ல, நரகம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வர்றேன். வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போற. இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கைய கால எடுத்துருவேன். எல்லா 10,008 பஸ்கி.
பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா? உண்மைய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்கேன். என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன். ரத்தம் கட்டியிருந்தா தன்னால போயிடும். ஐயோ 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 கொல்றாளே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தையை பிடிச்சு என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவேன். வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லாம் விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன ஐயோ, உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல, மண்டையிலே ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கலாட்டாக்கு அப்படி சொன்னேன். எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவலாயா? ஆமா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. உங்க வீட்ல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களாயா? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சரி, எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன். என் காதலுக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், எனக்கு உனக்கு ஒத்து வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொறுத்து இருக்கணும். ஜாதி மதம் பார்க்கணும். நம்ம 2 குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்க அப்பா பெரிய ஆளு, உங்க அப்பா அடியாளு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்ன ஆள விடுவா. யோ யோ, போகாதயா, நில்லையா. பத்தரங்கா முட்டைக்காசு, ஐயோ கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், மாங்காய். வேண்டாம் சாமி, காய். அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டி இங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரேன்? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிற. ஐயோ, இதுவா? வம்புதான். கொஞ்சம் தண்ணி குடு சாமி. தண்ணி குடு சாமி. அது கொண்டு வரேன். இந்தா, சீக்கிரம் குடி. சரி, புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டோம் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அப்படியா? அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம் தான். உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எத? குழந்தை விஷயத்தான். என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீயே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட, நான் பிந்திக்கிட்டேன். வாரே. கத்திரிக்காய், பாவ